எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். இப்போ ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் 5 பல் தோலோட தட்டி வச்ச பூண்டு, ஒரு குச்சி கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா இதை மாதிரி பொரிய விட்டுக்குங்க. இப்போது இது நல்லா பொரிஞ்சதும் இதில் நான் வந்து 300 கிராம் தோலெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு. அதை இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த எண்ணெயோடு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்ததும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. இப்போது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு இது சேர்த்து நல்லா வந்து இந்த மசாலா உருளைக்கிழங்கோட கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சாப்பாட்டில் இதை போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் 5 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கும் உருளைக்கிழங்கு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு இப்போது ஓப்பன்லேயே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வந்து வேக விடுங்க. நல்லா இந்த மாதிரி அப்பப்போ கலந்து விட்டு 5 மினிட்ஸ் இப்படியே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும். தேங்க்யூ.